டிலைக்கா இது உன்னால தான்டா. இன்னைக்கு நாங்கள் விடாமுயற்சியோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். விடாமுயற்சின்னு சொல்லிட்டேன்னா பிரேக் டவுனோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். இது அஃபிஷியலாக ரீமேக்குன்னு சொல்ல, ஆனால் போஸ்டர்ஸ் டீசர்ஸ் கம்பேர் பண்ணும்போது இது பிட் டு பிட் பிரேக் டவுனோட ரீமேக் மாதிரி தான் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவை நான் 3 விதமாக பிரிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்பாய்லர் ஃப்ரீ பிரேக் டவுன் மூவியோட ரிவ்யூ. செகண்ட் பார்ட் ஸ்பாய்லர்ட் பிரேக் டவுன் மூவியோட ரிவ்யூ. தேர்ட் பார்ட் விடாமுயற்சியில் இந்த படத்தை எப்படி இன்டிகிரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி 3 பார்ட் இருக்க போகுது. பிரேக் டவுன் மூவியோட ரிவ்யூ சிம்பிள். ஒரு கப்பல் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறாங்க. போகிற வழியில் அவங்க கார் பிரேக் டவுன் ஆகுது. பிரேக் டவுன் ஆன காரை சரி பண்ணோன்னு பார்க்குறான், ஆனால் பண்ண முடிய மாட்டேங்குது. ஒரு ட்ரக்கர் பாஸ் பை வரான். அவன் வந்து நிறுத்திட்டு, இங்கே முன்னாடி தான் ஒரு கெஃபே இருக்குது, அந்த கெஃபேலேருந்து கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெக்கானிக் கிடைப்பாங்க, இல்லை டோயிங் வெஹிக்கிள் ஆச்சு கிடைக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு நீங்கள் வந்துடலான்னு அவன் சொல்லுவான். ஸோ இவன் ஹீரோ என்ன பண்ணுவான், அவனோட ஒய்ஃபை அந்த ட்ரக் டிரைவரோட அனுப்பிச்சி வச்சிருவான். அவள் போயிட்டு 1/2 அன் ஹவர் கழித்து இவன் என்ன கண்டுபிடிப்பான்னா, அவன் காரோட ஹுட்டு கீழே ஒயர் கட் ஆகிருக்கும். அந்த ஒயர் ஃபிக்ஸ் பண்ண உடனே கார் ஸ்டார்ட் ஆகிடும். கார் ஸ்டார்ட் ஆகிட்டோடனே இவன் ஜாலியில், இவன் சந்தோஷத்தில் ஓகே போய் ஒய்ஃபை பிக் பண்ணிடலாம், கெஃபேல தான் அவள் வெயிட் பண்ணுறப்பான்னு போவான். போய் பார்த்தா கெஃபேல அவள் ஒய்ஃப் வந்த மாதிரியே இருக்காது. இன்ஃபேக்ட் யாருமே இன்க்ளூடிங் த ஓனர், அவனும் என்ன சொல்வான்னா, உன் ஒய்ஃப் வந்தாலும் எனக்கு தெரியாது, வரலனாலும் எனக்கு தெரியாது, ஏன்னா எவ்வளோ பேர் இங்கே வருவாங்க, நான் எப்படி உன் ஒய்ஃபை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னு அவனும் சொல்லிவிடுவான். ஸோ இவனுக்கு குழப்பமாகவே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இவன் ஒய்ஃபை கண்டுபிடிச்சானா, அதுதான் கதை. ஓகே, இப்போ பாசிட்டிவ்ஸ் பற்றி பேசலாம். பாசிட்டிவ் என்னென்னா, இந்த மூவியில் ஆக்டிங். கர்ட் ரசல் தான் இந்த மூவியில் 90% ஆஃப் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கர்ட் ரசலுக்கு தான் இருக்குது. அதுதான் ஹீரோ இந்த மூவிது. ஸோ அவன் தான் இந்த மூவியை 90% கொண்டு போகிறது. அவங்களோட ஆக்டிங்கும் சரி, டயலாக் டெலிவரியும் சரி, அவங்க எக்ஸ்ப்ரெஷன்ஸும் சரி, எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ ஆக்டிங்கில் பிச்சு எடுத்துட்டாரு. நெக்ஸ்ட்டு கேமராஸ், அப்புறம் ஸ்க்ரீன் ப்ளே, டயலாக் டெலிவரி, மியூசிக் சொல்லி ஆகணும். ஒரு எம்டி ரோடை காட்டுவாங்க, எம்டி ரோட் ஷாட் தான் இருக்கும், ஆனால் அதே ஒரு மாதிரி பயமாக இருக்கும். அட் அ பாயிண்ட் ஒரு வண்டி, இவங்க 2 பேரும் அங்கே நிற்பாங்க, பிரேக் டவுன் ஆகிடுச்சு வண்டின்னு வெளியே வந்து நிற்பாங்க. அப்போது இவங்க காரை தாண்டி இன்னொரு கார் போகும். அந்த கார் போய் ஒரு கொஞ்சம் தூரத்தில் போய் நின்று யூட்டன் எடுத்து நிற்கும். ஸோ அந்த ஜூம் இன் ஷாட்டில் காட்டுவாங்க. ஆனால் அந்த மியூசிக்லேயும் சரி, இவங்க கொடுக்குற எக்ஸ்ப்ரெஷனும் சரி, எங்களுக்கு பயமாக இருக்கும், ஐயோ என்ன ஆகிட போதோன்னு. அதுக்கப்புறம் அந்த கார் எடுத்துகிட்டு போயிடுவான் அவன். ஸோ அந்த மாதிரி ஒரு எம்டி ஷாட்டாக இருந்தாலும் சரி, அவங்க கொடுக்குற எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கட்டும், அந்த மியூசிக்காக இருக்கட்டும், அந்த சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், அதை டைரக்ட் பண்ண விதமாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இன்னொரு பெரிய பாசிட்டிவ் என்னென்னா, இது ஒரு நாள் ஈவெண்ட் தான். எங்கேயும் கட்ஸ் இருக்காது, எங்கேயும் ஜம்ப்ஸ் இருக்காது, இல்லை சடனாக ஷிஃப்ட் ஆகிறது இருக்காது. ஒரு பாயிண்டில் அப்படி இருக்கும், ஆனால் அது ஃப்ளோவில் போகும் தான். அது ஸ்டோரியோட ஃப்ளோலேயே போகும். ஸோ உங்களுக்கு கட்டான மாதிரியோ இல்லை ஜம்ப் கட்டான மாதிரியோ இல்லை அடுத்த நாள் மாதிரியோலாம் இல்லை. ஒரு 5 ஹவர்க்குள்ளே நடக்கிற விஷயம் இது. 5 to 6 ஹவர்க்குள்ளே நடக்கிற விஷயம். அண்ட் அந்த ஃப்ளோலேயே போவோம் கதை. ஸோ இது ஒரே நாளில் முடியும் இந்த கதையை. அந்த ஃப்ளோலேயே போவோம். அதனால் எவ்வளவுக்கு எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ ஒரு ஷார்ட்டையும், எவ்வளவுக்கு எவ்வளோ எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுமோ. இது ஒரு மிஸ்ட்ரி படம் மட்டும் இல்லாமல் ஆக்ஷன் த்ரில்லராகவும் இருக்குது. இப்போது அவன் ஒய்ஃப் காணாமல் போயிட்டான், நீ அவன் தேடிட்டுருக்கான், ஒரு டிடெக்டிவ் ஸ்டோரி மாதிரியும் இருக்கும், அட் த சேம் டைம் ஒரு த்ரில்லர் மாதிரியும் இருக்கும், அப்புறம் ஆக்ஷன்ஸும் இருக்கும். ஸோ இவ்வளோ ஜானரையும் ஒரு ஸ்டோரியில் கொண்டு வந்து ப்ரொஜெக்ட் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படம் ஒரு 1.5 hour இருக்கும். அந்த 1.5 hour நாங்கள் என்டர்டெயின்டாக இருப்போம். ஸ்க்ரீனில் என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்த்துட்டே இருப்போம். சரி அடுத்தது என்ன ஆகும். ஒரு நிமிஷம் கூட போரே ஆகல. என்னதான் அது எம்டி ரோட்ஸாக இருந்தாலும் சரி, லாங் ஷாட்ஸாக இருந்தாலும் சரி, எந்த விஷயத்துக்கும் ஒரு நிமிஷம் கூட போர் ஆகலை. ஏன்னா ஒன்றுக்கு அப்புறம் ஒன்றுன்னு ஒரு சீன் பை சீன் தாண்டி போயிட்டே இருக்கும். ஸோ அது ரொம்ப நல்லா இருக்குது இந்த படத்தில் நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். இந்த படத்தில் இருக்க ஸ்டண்ட் கொரியோகிராஃபி அமேசிங் ஒர்க்.
நிச்சயமாக சொல்லணும், ரன்னிங் ரோட்டில் ஒரு சீனில் ஹீரோ ஒரு ட்ரக்கு கீழேருந்து மேலே வருவான். அது எப்படி கேப்சர் பண்ணியிருப்பாங்கன்னா அமேசிங்காக இருக்கும். அவ்வளோ ஹை ரிஸ்க் மெனியூவர், அதை லைவாக கேப்சர் பண்ணி போட்டிருப்பாங்க. அதுவும் அந்த டைமில் இந்த படம் இப்போ 1997 வந்துச்சு. அப்போல்லாம் எங்கே சிஜிஐ இருந்துச்சு. ஸோ அதை லைவாக கேப்சர் பண்ணி போட்டிருக்காங்க. அமேசிங். அது மட்டும் இல்லை, அதை தாண்டி இன்னும் எவ்வளவோ இருக்குது. எல்லா சீன்ஸும் எல்லா ஸ்டண்ட் கொரியோகிராஃபியும் சூப்பர்பாக இருந்துச்சு. இந்த படம் 100% ஒர்த் வாட்சிங். போய் பார்க்கணுன்னா பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் யூடியூப்பில் இருக்குது படம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். அதை யூஸ் பண்ணி இந்த படத்தை பார்க்கலாம். நீங்கள் ஃபுல் படத்தையும் பார்க்கலாம். அப்படி இல்லை விடாமுடிச்சு வெயிட் பண்ணி அதையே பார்க்குறேன்னா அதுக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள், உங்கள் இஷ்டம். ஆனால் இப்போ நான் பேச போகிறது ஸ்பாய்லர் டாக். உங்களுக்கு அந்த விடாமுயற்சி பார்க்கணும் இல்லை இந்த படத்தை பார்க்கணுன்னாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு படத்தை பார்த்துட்டு அப்புறமா வந்து இந்த வீடியோ பாருங்கள். தேங்க்யூ. ஓகே, ஸ்பாய்லருக்கு வரேன். ஸோ இந்த படத்தோட ஹோல் கான்செப்டே அவன் ஒய்ஃப் தொலைஞ்சு போயிருப்பான். கர்ட் ரசலோட ஒய்ஃப் தொலைஞ்சு போயிருப்பா, மிஸ் ஆகிட்டுருப்பா. என்ன ஆகுது அங்கன்னா, இவன் அந்த ட்ரக் டிரைவரோட அமுச்சு வச்சுருப்பான்ல, அந்த ட்ரக் டிரைவர் பின்ன இதுக்கு முன்னாடி இன்னும் 2 கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, கொஞ்சம் பிரச்சனை பண்ணுற மாதிரி. அவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த ஒய்ஃபை கிட்னாப் பண்ணியிருப்பாங்க. கிட்னாப் பண்ணிவிட்டு ரேன்சம்காக இவனை யூஸ் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் விடாமுயற்சியில் ஒரு சீன் இருக்கும், சூட்கேஸ் வச்சுட்டு வருவார். ஸோ அந்த சீன் மாதிரியே தான் இதுலேயும் ஒரு சீன் இருக்கும். என்னென்னா ரேன்சம்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அவகிட்டேருந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்குவாங்க. இவங்ககிட்ட ஒரு $90,000 இருக்கும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில். ஸோ அதை விட்ரா பண்ணிட்டு வர சொல்லி இவனை பிளாக்மெயில் பண்ணுவாங்க. இவங்களும் போய் விட்ரா பண்ணிட்டு வருவாங்க. அப்படி நடந்து வரும்போது அவங்க ஒரு பேக் எடுத்துகிட்டு வருவாங்க. அங்கே பேக்குக்கு பதிலாக நம்ம தலைக்கு அந்த சூட்கேஸ் மாதிரி பெரிய பேக் அது எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். அவ்வளோதான். ஸோ ரேன்சம்க்கு அப்படி யூஸ் பண்ணிக்குவாங்க. அப்புறம் கர்ட் ரசல் அந்த காசு கொண்டு வந்தவனே கார்டில் ஏற்றி வச்சு 2 பேரையும் கொலை பண்ணிடலாம்னு பிளான் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே எப்படியோ பண்ணி கர்ட் ரசல் எஸ்கேப் ஆகி அவங்க ஒய்ஃப் இவங்கள ஃபாலோ பண்ணி போய் அவங்க ஒய்ஃப் எங்கே இருக்காங்களோ அதை கண்டுபிடிச்சி அவங்க ஒய்ஃபை ரெஸ்கியூ பண்ணி இவங்களையும் கொல்லுவார். ஸோ இதுதான் ஸ்பாய்லர்னா. ஸோ அட் த எண்ட் அவங்க ஒய்ஃபை இந்த ட்ரக்கர்ஸ் தான் கிட்னாப் பண்ணியிருப்பாங்க ரேன்சம்காக. அந்த ரேன்சம் கேஷ் வேணும்னு பார்ப்பாங்க. அவங்கள விட அவுட் ஸ்மார்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி கொடுத்து, ஆனால் அவங்க ஒய்ஃபோட லொக்கேஷன் கண்டுபிடிச்சி அவங்க ஒய்ஃபை ரெஸ்கியூ பண்ணிவிட்டு இவங்க கிட்டேருந்து காப்பாற்றிட்டு கூட்டிகிட்டு வந்துடுவான். ஸோ திஸ் இஸ் த ஹோல் ஸ்டோரி ஆஃப் பிரேக் டவுன். ஆனால் எனக்கு என்ன டவுட்னா, இப்போ விடாமுயற்சி பின்ன பிரேக் டவுன் 2த்தையும் வச்சு கம்பேர் பண்ணி பேசுகிறேன். ஏன்னா இப்போது இந்த படம் பிரேக் டவுன்ற படம் ஒரு ஃப்ளோவில் போகுது. நான் ஸ்பாய்லர் ஃப்ரீ டாக்கில் சொல்லியிருப்பேன், ஒரு ஃப்ளோவில் போகுது. ஒரு 5 hours இந்த படம் ஓப்பன் மிடில் எண்ட் இந்த மாதிரி முடிஞ்சிடுது. ஒரு இடத்துல ஆரம்பிக்குது, அப்புறம் இன்னொரு இடத்துல முடிக்குது. இங்கே சாங்ஸ் வைக்கிறதுக்கோ இல்லை டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கோ இல்லை பேக் ஸ்டோரி சொல்கிறதுக்கோ இடமே இல்லை. விடாமுயற்சியோட டீசரில் என்ன பார்த்தோன்னா, ஒரு பேக் ஸ்டோரி ஒன்று வருது அங்கே. அப்புறம் ஆக்ஷன் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது. அப்புறமா ஹை பாயிண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது. முக்கியமான விஷயம் என்னென்னா, பிரேக் டவுனில் நம்ம கர்ட் ரசலுக்கு பயம் ரொம்ப இருக்கும். அவன் கன்னை பார்த்தோன்னே பயப்படுவான். என்னோட உயிருக்கு ஏதாவது ஆபத்தாயிடுமோன்னு ரொம்ப பயப்பட்டு நடுங்குவான் அவன். ஸோ அப்படி இருக்க ஒரு ஆள் எண்ட் ஆஃப் த மூவியில் தான் அவனுக்கு கொஞ்சம் தைரியம் வரும். அப்போ கூட இந்த ஜான்விக் மாதிரி கன் எடுத்து டப்புன்னு சுடுறதெல்லாம் இல்லை. அப்போ கூட ஏதோ தெரிஞ்சுன்னு தெரியாமல் தான் அவன் சுடுவான். அவங்க உயிருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் அவன் பார்ப்பான். ஏன்னா இவனுக்கு அந்த கொலை பண்ணுறதுலாம் இஷ்டம் இல்லை. அவன் ஒய்ஃபை காப்பாற்றினா போதும் இவனுக்கு. அவங்க ஒய்ஃபையும் ப்ரொடெக்ட் பண்ணிக்க தான் இந்த கன் யூஸ் பண்ணுவாங்களே தவிர, மற்றபடி அவங்கள அடிக்கணும் இல்லை அவங்கள சுடணும் இல்லை அவங்கள கொல்லணும் நல்லா கன் யூஸ் பண்ணுறதில்ல. இது எப்படி நம்ம விடாமுயற்சி படத்தில் ரெப்ரசன்ட் ஆகும்னு எனக்கு ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருக்குது.
ஏன்னா ட்ரெய்லரில் பார்த்தா அவ்வளோ ஆக்ஷன் சீன்ஸ் இருக்குது, அவ்வளோ வயலன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. இதில் பயந்த சுபாவம் இவனுக்கு, கர்ட் ரசலுக்கு பயந்த சுபாவம். ஆனால் இந்த படத்தில் அவ்வளோ இல்லை, கொஞ்சம் மசாலா எலிமெண்ட்ஸ் ஜாஸ்தி பண்ணி ஆக்ஷன் சீன்ஸ் ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க இதில். இன்ஃபேக்ட் அந்த கார் சீன் நம்ம தலை ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது விடாமுயற்சி ஷூட்டில் கார் கொஞ்சம் உளுந்துச்சு இல்லையா, ரோடுக்கு வெளியே உளுந்துச்சு இல்லையா, அப்போது அவங்களோட கோ ஆக்டருக்கு இங்கே கழுத்தில் ஏதோ கட்டியிருப்பாங்க. ஸோ அதே சீனு இந்த பிரேக் டவுன் படத்துலையும் இருக்குது. இதுலேயும் அதே சீன் தான். என்னென்னா டேப் போட்டு அவன் கட்டியிருப்பான் சீட்டுக்கு, அதுதான் அவன் கழுத்தில் இருக்கும். அவன் கையும் கட்டியிருப்பான், காலையும் கட்டியிருப்பான் டேப் போட்டு. ஸோ அதே சீன் தான் இங்கேயும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு என்னென்னா இந்த ஸ்டோரி எலிமெண்ட் பிரேக் டவுன்லேருந்து எடுத்திருக்காங்க. அப்புறம் சீன்ஸும் மெஜாரிட்டி ஆஃப் த சீன்ஸ் பிரேக் டவுன் படத்துலேருந்து எடுத்திருக்காங்க. ஆனால் பிரேக் டவுன் படத்தோட ஹை பாயிண்ட்டே இந்த ஹீரோ நான் வயலன்ஸாக இருக்கிறது, பயந்த சுபாவமாக இருக்கிறது, அப்புறம் அதை தாண்டி எப்படி அவங்களெல்லாம் தோக்கடிக்கிறான்னு காட்டுறது தான். அண்ட் மேஜர்லி இந்த படம் ஒரு 5 hours நடந்து முடிகிற படத்தை லைக் அந்த ஜர்னியை அப்படியே காட்டிடுவாங்க. ஸோ அது அந்த ஜர்னியோடையே நாங்கள் போவோம். அதனால் அப்படியே எப்படி சொல்கிறது, அந்த ஜர்னியோடையே போகிறதுனால எங்களுக்கு எங்கேயும் ஹை பாயிண்ட்ஸ் லோ பாயிண்ட்ஸ் அப்படியெல்லாம் இல்லை. எல்லாமே ஒரு நியூ இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டே இருக்கிறதுனால எல்லாமே கொஞ்சம் ஹை பாயிண்ட்ஸாக தான் இருக்குது. ஆனால் விடாமுயற்சியில் எப்படி இருக்கும்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும், அப்புறம் ஒரு பாட்டு இருக்கும். ஏன்னா பாட்டு வர ரிலீஸ் ஆகிருக்கு. இங்கே பாட்டு வரத்துக்கு சான்ஸே இல்லை, ஏன்னா இது ஒரு கண்டினியூஸாக போகுது இந்த படம். ஸோ ஒரு பாட்டு இருக்கும், ஆக்ஷன் சீன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். இப்போது நேர்கொண்ட பார்வை பின்ன பிங்கை ரீமேக் பண்ணும்போது நேர்கொண்ட பார்வையில் கொஞ்சம் ஆக்ஷன் சீன்ஸ் 2-3 ஆக்ஷன் சீன்ஸ் வச்சாங்க. ஏன்னா அப்போ தான் ஆடியன்ஸை கவர் பண்ண முடியும்னு. ஏன்னா நம்ம அஜித் சருக்கு அவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்குது, அவங்களுக்கு ஆக்ஷன் சீன்ஸ் வச்சே வைக்கணும்னு. அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் கொஞ்சம் ஆக்ஷன் சீன்ஸ் ஜாஸ்தி வச்சுருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் வயலன்ஸ் ஜாஸ்தி பண்ணியிருப்பாங்க. அண்டு என்னை பொறுத்த வரைக்கும் அஜித் சாரை அந்த மாதிரி பயந்த சுபாவமாக காட்ட மாட்டாங்க விடாமுயற்சியில். ஆனால் கதையெல்லாம் ஒரே கதையாக தான் இருக்கும். அண்ட் இன்ஃபேக்ட் அந்த ட்ரக்கர் அப்படி சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் அப்படியே நம்பிட்டு போயிடுவாங்க அந்த படத்தில் பிரேக் டவுனில். அந்த மாதிரியெல்லாம் இதில் காட்ட மாட்டாங்க. இதில் இன்னும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக வேறு ஏதாவது காட்டுவாங்க. ஏன்னா எங்கே இந்தியாவிலலாம் எப்படி அப்படி பண்ணுவாங்க. ஸோ இதுதான் என்னோடய தாட்ஸ். இந்த பிரேக் டவுன் படத்தை பார்த்தேன், அதை ரிவ்யூ பண்ணலாம். அட் த சேம் டைம் விடாமுயற்சி வரலன்னு தான் இந்த படத்தை பார்த்துருக்கேன். ஸோ அது உங்களுக்கும் சொல்லலாம், இந்த கதை என்னன்னு சொல்லலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போய் நீங்களும் பார்ப்பீங்க, அதுக்கு தான் இந்த வீடியோ பண்ணேன். எனிவே விடாமுயற்சி வரும்போதும் நான் அதை திரும்பி போய் பார்ப்பேன்.